படத்தோட ஓப்பனிங் சீன்ல இங்க ஒரு ஃபேமிலி தனது ரிலேட்டிவ் வீட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னா இவங்க கொஞ்சம் நேரமாய் போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சுத்தி முத்தி கத்திட்டு வராங்க. கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஆனா டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்குனதுனால இவருக்கும் வந்து கொஞ்சம் தூக்கம் வந்து சொக்கிடுது. அப்படி கண்ணு மூட மூட வந்து பாத்தீங்கன்னா நடுவால வந்து ட்ரக் வந்துடுது. எல்லாரும் எந்திரிச்சு கத்துறாங்க, ஐயோ லைட் அடிக்குதியா, ட்ரக் வருது பார்த்து ஓட்டியான்னு சொல்லி இவரு டக்குன்னு என்ன பண்றானோ ஸ்டேரிங் திருப்பி வேற ஒரு ரூட்ல போயிடுறாரு. அந்த ரூட்டை பார்த்தா கொஞ்சம் புதுசா இருக்கு. இவரு தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, பொழுதுக்கு இந்த பைபாஸ்ல போய் எனக்கு போர் வச்சு போச்சு, இந்த வார்த்தை இந்த ரூட்ல போறான்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. எக்ஸ்ட்ரா இந்த ரூட் வந்து இவருக்கே வந்து தெரியாது. அப்படியே க்ளோஸ் அப்ல நமக்கு காட்ட சுத்தி பார்த்தா வெறும் காடு தான் இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம டிரைவர் என்ன பண்றான்னா சைட்ல வந்து ஒரு குழந்தையோட ஒரு பொண்ணு ஒண்ணு பார்த்துடுறாங்க. அவர் வந்து ஃபேமிலி கிட்ட சொல்லும்போது யாருமே வந்து நம்பல. என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உனக்கே வந்து கண்ணு தெரியாது, நீ பண்ண வேலையெல்லாம் ரூட் மாதிரி வந்துட்டோம், கம்முன்னு போயான்ற மாதிரி சொல்லிடுறாரு. டக்குனு அந்த பொண்ணு வந்து அங்க நிற்கும் பயந்துறாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து வழி மாறி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வரும்போது ஒரு கேபினை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போய் டெலிஃபோன் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா டெலிஃபோன் இல்லை. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடறாங்க. அந்த குழந்தையோட இருக்கிற அந்த பொண்ணு அப்புறம் ஒரு பையன் தான் அந்த கார்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க குழந்தை கொடுங்க, எந்த ஒரு அசியமே இல்லை, என்ன குழந்தைக்கு சொல்லி கேட்கும்போது குழந்தை செத்து போச்சுன்ற மாதிரி சொல்ல, என்னையா சொல்றீங்கன்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படியே குழந்தைய காட்டுறா. குழந்தையோட முகமே வந்து பாத்தீங்கன்னா சரைஞ்சு போய் கிடக்குது. அந்த பையனோட சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா உள்ள அந்த ரெண்டு பேருமே காணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கார் போட பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் இருக்கிறான். அவன் பின்னாடி வந்து போறாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கார் இல்ல, போயிட்டே இருக்காங்களா. அப்புறம் தான் ஒரு பணம் ஒண்ணு கிடக்குது. யாருன்னு பார்த்தா அந்த பையன் தான். கொத்தா வந்து பாத்தீங்கன்னா சதைச்சிருக்கிறாங்க அந்த பையனை. அவ்வளவுதான், அங்கேயே செத்துட்டா வந்து. சோ யார் அந்த கொலையை பண்ணா, இந்த கொலையில யாரு பண்றா அப்படின்ற கதையை வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா நொடிக்கு நொடி பரபரப்பா சொன்ன கதை தான் டெட் எண்ட். சோ இன்னும் நீங்க இந்த மாதிரி முழு கதைகள் கேட்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்குள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெய்லி போடுற வீடியோ உங்க போனை வந்து ரீச் ஆகும்.